இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் திருவாளர் ஜோர்ஜ் அருணானந்தம் அவர்களை ஏற்புரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். பேச்சை வழங்குங்கள். அவர் சின்ன வயது இந்த முறை இடவுகளை இராது முடிந்த பிறகு மிக்சர் நீங்கள் என்னுடைய பேச்சோட நன்றியோட முடிஞ்சிடும். அவர் ஒரு 10 to 12 minutes முடிஞ்சிடும். That's what correct? Program has been okay. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஏற்புரையில் எனது கருத்துக்களை கூறிவிட்டால் நீங்கள் அனைவருமே ஒரு புத்தகத்தை போய் வாசிக்க நான் அந்த சிந்தனையோ நான் சொன்ன இதில் யோசிக்க வேண்டியிருக்கிறீர்கள். சின்ன வயதில் நான் படித்திருக்கின்றேன். கடிதங்கள் எழுதியவர்களுக்கு சொந்தமில்லை. அதே போல புத்தகங்களும் எழுதியவர்களுக்கு சொந்தமில்லை. அதை வாசிப்பவர்களுக்கே சொந்தம் நினைக்கிறேன். ஆகவே நான் இன்று பேச போவது சற்று வித்தியாசமாக இந்த கதையின் கதை. நான் சிறு வயதிலேயே கதை எழுத வேண்டும். சிறு வயதுல கதை எழுதிக்க கதை எழுதுறதுக்கு கொப்பி போட்டேன். அப்ப என்ன செய்யணும்னா வருஷம் முடியல கொப்பி மிஞ்சும் போல தெரியும். கொஞ்சம் இந்த ஸ்கூல்ல முடிஞ்சோன்னா கொஞ்சம் அங்கால பக்கத்துல மிஞ்சி இருக்கும். இப்ப நடுவால கிழிச்சு போட்டு கிடையாது ஒரு இஞ்சி தாண்டி வெட்டவும் விழுந்து அந்த இதுல எழுதி போட்டு என்ன செய்யணும்னா ஒரு ரங்கு கொட்டி இருக்கு அதுக்கெல்லாம் போட்டுடுவேன். எனக்கு என்னன்னு தெரியாத ரங்கு கொட்டி எடுத்து சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சு அப்ப மேல் வகுப்புக்கு செல்ல புலி வந்துச்சு. புலி என்றா யோசிச்சாங்க உங்களோட பொடியங்கள் இது புலிய பார்த்தா புலியில எழுதியிருக்கும் முதுகில யூனிவர்சிட்டி, அங்கால சைட்ல அக்கவுண்டர், இங்கால சைட்ல இன்ஜினியர், டாக்டர். பார்த்தா எல்லாரும் தள்ளுறாங்க புலி. புலிய தள்ளினோட விழுந்தா புலி அடிச்சிருக்கு. பாஞ்சு வாழை பிடிச்ச புலியோட வலிக்கிட்டு பிறகு எங்க கதை எழுதலாம் கிடையாது. புலியில வாழை பிடிச்சோட பெண் எடுத்து எழுதலாம். அதற்கு பிறகு எங்கள உண்மையான சண்டைகள் நடந்துச்சு. அப்ப ஹாஸ்பிட்டல் அதுகளுக்கெல்லாம் இந்த ஈக்யூப்மெண்ட் எக்ஸ்ரே அதுகளெல்லாம் இருக்கும். அதுகளை திருத்துறன்னு சொன்னா கொழும்புல இருந்தா நாங்கள் கதவோடும் இன்ஜினியர்ஸ். அப்ப அவங்க வீடு பண்ண அனுப்புறேன். அந்த நேரம் நான் ப்ரொஃபசர் துர்ராஜாவை சாந்தி கேட்க அவர் சொன்ன நீ எலக்ட்ரானிக்ஸ் தான் எப்படி தெரியும் நீ நிறுத்திப்பாரு. அப்ப நான் அதை ஒரு சவாலா எடுத்து திருத்த வழிக்கிட்டு அப்ப அதுல கற்ற வாய்ச்சி அதை திருத்துறதுல நான் போக பின்வாங்கின இடங்கள்ல இருந்து சாமான கலட்டி கொண்டு ஓடும் அப்படி என்று டாக்கி போட்டேன். பிறகு தாய்லாந்து பிறகு நியூசிலாந்துக்கு வந்தார். நியூசிலாந்துல நான் ஒரு 2 வருஷம் இல்ல செட்டில் ஆகிறதுக்கு இடையில தமிழ் அமைப்போட பிடிச்சாச்சு. அப்ப 20% வேலை செய்தா 80% இன்டர்னல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். எங்க டைம் கிடைக்கும் அதை கதை எழுத அப்படியே விட்டு உனக்கு கதை எழுத வடிக்கிட்டு சொல்லிருக்கீங்க. நான் இந்த ஐடியா இருந்தால் ஒரு ரிட்டையர் பண்ணி போட்டு இன்னும் ஒரு கூட கதை எழுதி போட்டு 2030 பெரிய ஒரு புத்தகமா வெளியிடுவோம். அப்படி இருக்க ஒரு நாள் நான் ஆபீஸ்ல லஞ்ச் ரூம்ல கீ உடிச்சு கொண்டிருக்கேன். என் ஜிபி பீட்டர் ஹால் பண்றேன். ஹால் பண்ணி போட்டுட்டேன். உனக்கு நிறைய டெஸ்ட் செய்யவோட நான் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் புக் பண்ணியிருக்கிறேன். எனக்கு டெஸ்டப்பா நான் தானே நீங்க சொல்லித்தானே நான் நேற்று போய் அந்த இயர்லி டெஸ்ட் செய்துட்டு வந்தேன். அதுதான் உனக்கு மல்டிபிள் மைலோமா வந்துச்சு. மல்டிபிள் மைலோமா மேன் வித் மல்டிபிள் மைலோமா. அப்ப நான் எஃப்எம்எம் ஒரு பெரிய கம்பெனி இருக்காங்க ஆயில் அண்ட் கேஸ் மல்டிபிள் கம்பெனி அப்படி வந்துட்டோட யோசிச்சு அப்ப பீட்டர் அதுக்கப்புறம் பீட்டரோட கதைகள் போகுது. அப்ப பீட்டரோட கதைகள் போவீங்க
காரணம் கண்டுபிடிக்கிறது. அப்ப சொன்னா இது நல்லதா போச்சு போறதுக்கு லிவர்ல வந்திருந்தா நான் அங்க கேம்பஸ்ல உடிச்சு தள்ளி ரெண்டு சொல்லியிருப்பாங்க. சுவாச பையில வந்திருந்தால் அங்க எலக்ட்ரிக்கல் லேப்ல கேம்பஸ்ல இருந்து ஸ்மோக் பண்ணேன்னு சொல்லி இருப்பேன். அது 30 வருஷம் காய்தா எடுப்பினான கணக்கு. அப்ப இது நல்லதா போச்சுன்னு பீட்டருக்கு பிடிக்கல போல. இதை சொல்லி சரி சீரியஸா திங்க் பண்ணு. சீரியஸா திங்க் பண்ணுறது என்னடா சீரியஸா திங்க் பண்ணுறதுன்னு போட்டு போய் ஆபீஸ்ல வேலை செய்ய இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி போட்டு என்ன செய்யறா டு டூ லிஸ்ட் என்ன செய்யணும் சீரியஸா தான் லிஸ்ட் போட்டோம். அந்த லிஸ்ட்ல வளமிய மேல சுழிவோடு வந்தாங்க. அதுக்கு போட்டு காவண்ணா ஊனா காவண்ணா ஊனா காவண்ணா ஊனா காவண்ணா ஊனாண்டா கேன்சர் உன்னை காலால் உதப்பி. அப்ப அப்படி போட்டு அந்த லிஸ்ட் போட அந்த லிஸ்டில ஒரு ஐட்டம் வந்து இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்றோம். அப்ப உங்களை விட விரிதான் இந்த கதையின் கதை. இதுக்குள்ள நீங்க கேட்கக்கூடாது அந்த நான் முந்தைய இந்த கதையில் என்ன நடந்தது அது என்ன நடந்துச்சு என்றால் அடிக்கடி இடம்பெயர் இருந்தானே அப்படி போட்டு வந்து பார்க்க வீட்டுல ஒரு தளவாடாகவும் இல்லை அப்படியே ரங்குப்பட்டியை கொண்டு போட்டாங்க. அப்ப அதுக்கு போய் நான் வாழ்க்கையில ரங்குப்பட்டியை பார்க்கிறேன். அதுல முடிய நான் இதோட 2 பின்குறிப்போட இந்த கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் கதையை எழுதினதுக்கும் இந்த புத்தகம் பெறத்துக்கும் 51 வருடங்கள் எழுதி முதலாவது கதைக்கும் 2வது இந்த புத்தகம் பெறத்துக்கும் 51 வருடம் எழுதி. சில வேளை நான் நியூசிலாந்துலயோ அல்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயோ பிறந்திருந்தால் இந்த கதை உபயோகம் வந்திருக்கு. அது மாத்திரமில்லை இந்த ப்ரொஃபஷன் கூட சில எவ்வளவு மாறி எங்களோட சமூக பொருளாதார பிரச்சனைகளால் எங்களை போல எத்தனையோ திறமசாலிகளுடைய வேக்குகள் இப்படி வெளியில வராமை இலங்கையில வாழும் அவர்களுக்கு இந்த சமர்ப்பணமாக இருக்கிறது. அடுத்தது 2வது மெதுவாக நடக்குது. 51 வருஷம் சேர்த்து 2030ஆம் ஆண்டு வெளியில வந்த கதை 2024ஆம் ஆண்டு வேறு. மாற்றங்கள் என்பதே உண்மையானது. மாற்றங்கள் கிடைக்க அது ஏமாற்றம் அடையாமல் நாம் செய்ய வேண்டும். அதான் சிலவர்கள் எங்களுக்கு அதனால படைத்திருக்கிற வலிமை உள்ளது எஞ்சுமன். டார்வின் அப்படி சொல்லி டார்வின் என்ன சொன்னார் பிட்டர்ஸ் வில் சர்வைவ். தேங்க்யூ. மிக சிறப்பான ஏற்புரையை வழங்கிய திருவாளர் ஜோர்ஜ் அர்னால்ட் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இறுதியாக நன்றியுரை வழங்குவதற்காக செல்வி நிருபா ஜோர்ஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மன்னிக்கவும், செல்வி நிருஷா ஜோர்ஜ் அவர்களை